ஓப்போ மொபைல் நீங்க வந்து சுவிட்ச் ஆஃப் வந்து பண்றப்ப பாஸ்வேர்ட் வந்து கேட்குற மாதிரி எப்படி செட் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். இப்போ நீங்க வந்து சுவிட்ச் ஆஃப் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட மொபைல்ல ஸ்கிரீன் லாக் வந்து ஒரு லாக் வந்து போட்டு வச்சிருப்பீங்க. அந்த ஒரு லாக்கை வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணாதான் நம்மளோட மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து சுவிட்ச் ஆஃப் வந்து ஆகும். ஸோ அந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் பாஸ்வேர்டு வந்து எப்படி செட் பண்றது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஓப்போ மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பவர் ஆஃப் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ரெக்கெட் பாஸ்வேர்ட் டு பவர் ஆஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ரெக்கெட் பாஸ்வேர்ட் டு பவர் ஆஃப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஆஃபில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலோட பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் இதில் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது உங்களோட மொபைல் ஃபோனை நீங்கள் வந்து பவர் ஆஃப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களோட மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஆஃப் வந்து ஆகும். ஸோ இந்த ஒரு செட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஓப்போ மாடல்லையும் வந்து இருக்குன்னு சொல்ல முடியாது. சம் மாடலில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து இருக்கிறவங்க இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் வந்து பவர் ஆஃப் அப்படின்றத நீங்கள் செட்டிங்ஸில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணுறது மூலியமாக யார் வந்து உங்களோட ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண வந்து ட்ரை பண்ணாலும் உங்களோட ஃபோனோட அந்த பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேட்கும். அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் சுவிட்ச் ஆஃப் வந்து ஆகும். ஸோ ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு செட்டிங் தான் அது. ஸோ அதனால் ஆப்ஷன் உங்கள் ஃபோனில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த வீடியோ மூலியமாக ஓப்போவில் சுவிட்ச் ஆஃப்காக பாஸ்வேர்டு வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.